பாதுகாப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இந்த குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பெருமாள்புரத்தை சேர்ந்த உதய தாட்சாயணி என்பவருக்கும் பாளையங்கோட்டை சேர்ந்த மதன்குமார் என்பவருக்கும் அண்மையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருநெல்வேலி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடைபெற்றிருந்தது. இந்த திருமணத்திற்கு பின் அந்த பெண் வீட்டார் தரப்பில் இத்திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் ஆட்டமடைந்த பெண் வீட்டார் கட்சி அலுவலக கண்ணாடி நாற்காலி என அனைத்தும் உடைத்து ரகளையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கலப்ப திருமணம் செய்து கொண்ட பெண் உதயதாட்சாயணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்னவென்றால், எனது கணவர் பட்டியலினத்தை வகுப்பை சார்ந்தவர் என்பதாலும் எங்கள் திருமணத்திற்கு எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்பதாலும் இதனிடையே திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் என்னை அழைத்து வைத்து துன்புறுத்தல் ஈடுபட்டார். பின்னர் தப்பிச்சு திருநெல்வேலியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட அலுவலகத்தில் பாதுகாப்பிற்கு தஞ்சம் புகுந்த போது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை உடைத்து ரகளையில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே எனக்கும் எனது கணவருக்கும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக காவல்துறை தலைவரிடம் கடந்த 25ஆம் தேதி மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க டிசிபிக்கும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கும் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முன்பாக விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது.